வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத். கிபிலாவை நோக்கி கால்களை நீட்டலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் கிபிலா ஒரு முக்கியமான இடமாக காணப்படுகிறது. அதாவது கிபிலா என்று சொல்லும்போது காபத்துல்லா அமைந்திருக்கிற திசை. காபத்துல்லா என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் மிகவும் புனிதமான ஒரு ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தின் கண்ணியம் எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலுமே இடம் பிடித்திருக்கிறது என்பதிலே இரண்டாவது கருத்திருக்க முடியாது. காபத்துல்லா ஒரு புனிதமான வீடு. இந்த வீடு மகத்துவமிக்க ஒரு வீடு என்ற அடிப்படையில் இதை நோக்கி காலை நீட்டுவது கூடாது. அதாவது தொழுதுவிட்டு கிப்லாவை நோக்கி காலை நீட்டி கொண்டிருப்பது, அல்லது தூங்கும்போது கிப்லாவை நோக்கி காலை நீட்டி தூங்குவது, அல்லது பொதுவாக உட்காரும்போது கிப்லாவை நோக்கி காலை நீட்டி உட்காருவது கூடாது என்கிற ஒரு கருத்து சில முஸ்லிம்களிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னவென்று கேட்டால், ஒன்றை கூடும் கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு குர்ஆனிலிருந்து அல்லது ஹதீஸிலிருந்து ஆதாரம் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லாவை நோக்கி காலை நீட்டுவதை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எனும்போது தொழுதுவிட்டு, அல்லது மஸ்ஜிதிலே இருக்கிற போது, அல்லது வீட்டிலே தூங்குகிற போது காலை நீட்டி கொண்டிருப்பது கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் அப்படி எந்த ஒரு செய்தியுமே கிடையாது. எனவே இதிலிருந்து நாம் புரியக்கூடிய விஷயம், கிப்லாவை நோக்கி காலை நீட்டுவது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. இருந்தாலும் கூட சில உலமாக்கள் மக்காவுக்கு சென்று ஹரம் ஷரீஃபிலே உட்காருகிற ஒருவர் அங்கே காபத்துல்லாவை நோக்கி காலை நீட்டாமல் இருப்பது நல்லது என்று சொல்கிறார்கள், ஒரு கண்ணியத்தை கருத்தில் கொண்டு. ஆனால் அதுவும் ஆதாரம் இல்லாத செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிப்லாவை நோக்கி அல்லது காபத்துல்லாவை நோக்கி காலை நீட்டுவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, சில உலமாக்கள் ஒரு மனிதர் மரணத் தருவாயில் இருக்கும்போது, சக்கராத் என்கிற நிலையை அவர் அடைந்திருக்கிற போது, அல்லது அவர் மரணித்த பிறகு அவரை நாம் வைக்கிற நேரத்தில் கிப்லாவை நோக்கி அவருடைய காலை வைக்க வேண்டும் என்று சொல்வதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே பொதுப்படையாக கிப்லாவை நோக்கி காலை நீட்டுவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று கிடையாது. வல்லாஹு தஆலா